வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 10, 11, 12 ஆகிய 3 தினங்களில் பந்த் போராட்டம். பிராந்திய இடஒதுக்கீட்டு எதிர்ப்பு குழு அறிவிப்பு. வீராம்பட்டினத்தில் கடலோர காவல் படை அமைக்க எதிர்ப்பு. வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் அச்சம். குடிபோதையில் வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை. போக்குவரத்து சீனியர் எஸ்பியாக பொறுப்பேற்றுள்ள பைரான் சிங் குர்ஜார் எச்சரிக்கை. கல்வி சுகாதாரத்திற்கு என அதிக நிதி தேவை. சமாதான ஒருமைப்பாட்டு கழக மாநாட்டில் வலியுறுத்தல். வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பிராந்திய இடஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 10, 11, 12 ஆகிய 3 தேதிகளில் பந்த் போராட்டம் நடைபெறும் என்று போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் அனந்தராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், ராஷ்டிரிய ஜனதாதளம், மீனவ விடுதலை வேங்கை, திக, மக்கள் உரிமை கூட்டமைப்பு உள்ளிட்ட 23ற்கும் மேற்பட்ட அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் பிளிசின் உணவகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளரும் பாமகவின் மாநில செயலாளருமான அனந்தராமன், புதுச்சேரியில் பின்பற்றப்பட்டு வரும் பிராந்திய இடஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்து சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி வருகிற 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும், இந்த போராட்டத்திற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ள சென்டாக் கலந்தாய்வை நடக்க விடாமல் போராட்டம் நடத்தப்போவதாகவும் அனந்தராமன் கூறியுள்ளார். பிராந்திய இடஒதுக்கீடாக தற்போது காரைக்காலுக்கு 18%, மாகேவிற்கு 4%, ஏனாம் பகுதிக்கு 3% அளிக்கப்பட்டுள்ளது. இதனை ரத்து செய்ய வேண்டும் என்பதே போராட்டக் குழுவினரின் கோரிக்கைகளாகும். இதனிடையே மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு வருகிற 9ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிராந்திய இடஒதுக்கீடை புதுவை அரசு ரத்து செய்து சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி 3 நாட்கள் தொடர் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. புதுவை அரசு உடனடியாக இதற்கு ஒரு தீர்வை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த பிராந்திய இடஒதுக்கீடை இந்த தொடர் போராட்டத்துக்கு பிறகும் ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் கடுமையான போராட்டத்தை, கடுமையான விளைவுகளை புதுவை அரசு சந்திக்கும் என்பதை இந்த போராட்டத்துக்கு குழுவினுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. முழு அடைப்பு போராட்டத்திற்கு மாணவர் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், வர்த்தக அதிபர்கள், வர்த்தக நிறுவனங்கள், வணிகர்கள், பஞ்சாலை தொழிலாளர்கள், அதே போல நம்முடைய பஸ் உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லோரும் புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய புதுவை பகுதியினுடைய மாணவருடைய நலன் கருதி எல்லோரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல 9ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சென்டாக் கலந்தாய்வு கூட்டத்தை புதுவை அரசு இந்த பிராந்திய இடஒதுக்கீடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் அதை நடத்தக்கூடாது, அந்த தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்பதையும் இந்த போராட்ட குழுவினுடைய சார்பாக இன்றைக்கு கேட்டுக்கொள்கின்றேன். சென்டாக் 9ஆம் தேதி நடக்கிறது, 9ஆம் தேதி நடக்கிற சென்டாக் நடத்த விட மாட்டோம். 9ஆம் தேதி நடத்த விட மாட்டோம். ஆமா, 9ஆம் தேதி சென்டாக் நடத்தக்கூடாது. மீறி இந்த சென்டாக் கலந்தாய்வு கூட்டத்தை புதுவை அரசு நடத்தினார்கள் என்று சொன்னால் கேன்சல் பண்ணாம அதை தடுத்து நிறுத்துவதற்கான இந்த போராட்ட குழு எல்லா வடிவான போராட்டங்களையும், அதே போல இந்த போராட்டம் ஏதோ ஒரு இயக்கத்துக்காகவோ மற்றவங்களுக்காக சம்பந்தப்பட்ட போராட்டம் கிடையாது. இந்த போராட்டம் பிராந்திய உணர்வோடு நடத்தப்படுகின்ற போராட்டம். இதில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி பாகுபாடின்றி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் காங்கிரஸ் சேர்ந்தவர்கள், நாங்கள் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள், நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வு இல்லாமல் அவர்கள் ஒரு களத்தை மறந்து இதில் பங்கு பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இந்த போராட்ட குழுவுக்கு இருக்கிறது.
புதுச்சேரியின் கடலோர பகுதியான வீராம்பட்டினத்தில் கடலோர காவல்படை தளம் அமைக்க அப்பகுதி மீனவ மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். மேலும் கடலோர காவல்படையால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் கடலோர பகுதிகளில் 18 மீனவ கிராமங்கள் உள்ளன. ஆனால் கடலோர காவல்படை தளம் இதுவரை ஏதுமில்லை. இந்நிலையில் வீராம்பட்டினம் மீனவ பகுதியில் சுமார் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் கடலோர காவல்படை தளம் அமைக்க குடியிருப்பு பகுதிகள் உள்ள நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு கட்டிடம் கட்டுவதற்கான மண் பரிசோதனையும் முடிந்துள்ளது. அதற்கான பணிகளும் தொடங்கப்பட உள்ளன. இந்நிலையில் வீராம்பட்டினத்தில் வசிக்கும் மீனவ மக்கள் வீராம்பட்டினத்தில் அமையவுள்ள கடலோர காவல் படைத்தளம் அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். கடலோர காவல்படை அமைத்தால் தங்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளார்கள் அப்பகுதி மக்கள். கடலோர காவல்படை அமைப்பதற்காக தற்போது கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள் என்றும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அந்த இடத்தில் பட்டா வழங்க டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இடத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். கடலோர காவல்படையானது வீராம்பட்டத்தில் அதுக்கான களத்தை அமைக்கிறதுக்கு முழுமையாக இடத்தை கையகப்படுத்துகிறாங்க. கையகப்படுத்தப்பட்ட இடம் வீராம்பட்டத்து மக்களுக்காக சுனாமி குடியிருப்புகள் கட்டுவதற்காகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்ட இடம். கடந்த ஆட்சியில் அந்த இடத்தை ஒதுக்கீடு பண்ணி இலவச மனைப்பட்டாக கொடுப்பதாக டோக்கன்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தை மாற்றி திரும்பவும் கோஸ்ட்கார்டுக்கு தாரை வார்ப்பதாக அரசாங்கம் சொல்லி தொடர்ச்சியாக 1 மாத காலமாக கடலோர காவல்படையினுடைய அதிகாரிகள் வீராம்பட்டத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் கோஸ்ட்கார்டு வருமானால் வீராம்பட்டத்தில் இருக்கின்ற மக்கள் தொழில் செய்வதற்கு நடமாட்டம் முழுவதுமாக தடைப்படும். பெண்களுடைய நடவடிக்கைகள் அவர்கள் முழுவதுமாக பாதிக்கப்படும். செக் போஸ்ட் அமைத்து எங்களை இந்த வழியாக செல்வதற்கு நாங்கள் அனுமதி வாங்கி கொண்டு தான் செல்ல வேண்டும். எனவே இது போன்ற காரணங்களாலும் இந்த கோஸ்ட்கார்டால் தமிழக மக்களுக்கோ எங்களுக்கோ எந்த விதமான லாபமும் கிடையாது. கன்னியாகுமரி, நாகை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடலோர பகுதியில் மீனவ மக்கள் தொழிலுக்கு செல்லும் பொழுது தொடர்ச்சியாக சிங்கள இராணுவம் அங்கே தாக்கும் பொழுது இந்த கோஸ்ட்கார்டும் நேவியும் முழுமையாக வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரையும் எங்கள் தமிழ் மக்களை காபம் செய்யாத கோஸ்ட்கார்டு இங்கே வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? கோஸ்ட்கார்டால் எங்களுக்கோ தமிழக மீனவர்களுக்கோ புதுச்சேரி மீனவர்களுக்கோ துளி அளவு கூட பிரயோஜனமும் இல்லை. எங்களுக்கு பயன்படாத கோஸ்ட்கார்டை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். எங்கள் ஊருக்குள்ள வருவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். வீராம்பட்டினத்தில் கடலோர காவல் படைத்தளம் அமைந்தால் 20 வருடமாக குடியிருந்து வரும் தங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்றும் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நாங்கள் 20 வருஷமா இங்கே குடியிருக்கிறோம். கோஸ்ட்கார்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்பப்போ வந்து எங்களை வந்து பயமுறுத்துறாங்க. நாங்கள் இதை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் பிழைக்கிறது இங்கே தான். நாங்கள் ஆற்றுக்கு தொழிலுக்கு போகணும். எங்கள் வீட்டு ஆம்பளைங்க போகணும். இங்கே ஆற்றுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா ஆத்தாண்ட ஆற்றுக்கு போக தொழில் பண்ண முடியாது. பொம்பளைங்க நாங்கள் ஒதுங்குற இடம். நாங்கள் கழிப்பிடமும் அந்த இடத்துல தான் பண்ணணும். அந்த இடத்துல வந்து கோஸ்ட்கார்டு வருதுன்னா நாங்கள் அப்புறம் எங்கே போவோம்? எங்களுக்கு வேறு இடமும் கிடையாது. நாங்கள் இதை நம்பி தான் இத்தனை வருஷமாக நாங்கள் வாழ்கிறோம். இந்த இடத்த விட்டு நாங்கள் எந்த இடத்துக்கு போவோம்? எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன இது வரைக்கும் செய்யுது? சுனாமி வீடு கட்டுதாருன்னு சொன்னாங்க. அந்த டோக்கன் கொடுத்தாங்க. அந்த இடத்துல கோஸ்ட்கார்டு வருதுன்னா அப்புறம் அதுவும் எங்களை ஏமாத்துறாங்க. நாங்கள் இப்படி எங்களை கவர்மெண்ட் ஏமாத்திட்டு இருக்கும்போது நாங்கள் எங்கே போவோம்? இதுக்கு மேலே சாவறதான் வழியாக தான் உயிரோட இருக்குன்னு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. கோஸ்ட்கார்டு இந்த அறவே இந்த ஊருக்கு வரக்கூடாது. வந்தால் எங்களுக்கு அதிக பாதிப்பு. குழந்தைங்களுக்கும் பாதிப்பு, பெரியவங்களுக்கும் பாதிப்பு, எங்கள் வீடுங்களுக்கும் பாதிப்பு. அதனால இங்கே அறவே வரக்கூடாது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் சாலை விபத்தில் 200க்கும் அதிகமானோர் இறப்பதால் போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபடுவார்கள் என்று சீனியர் எஸ்பி பைரான் சிங் குர்ஜார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையின் போக்குவரத்து பிரிவிற்கென முதன்முறையாக புதிதாக சீனியர் எஸ்பி பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பைரான் சிங் குர்ஜார் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதில் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கவும் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியில் ஆண்டுதோறும் சாலை விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் இறப்பதாகவும் மொத்த குற்றங்களில் 1/3 பங்கு போக்குவரத்து விதி மீறல்களால் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். இதனால் இனி போக்குவரத்து பிரிவில் போலீஸ்காரர் முதல் சீனியர் எஸ்பி வரை தீவிர போக்குவரத்து கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இதனையடுத்து
நகர பகுதியின் முக்கிய சாலைகளில் சுவாச கருவி, வேகத்தை கண்டறியும் கருவி, வாகன புகையை கண்டறியும் கருவி ஆகியவற்றுடன் போக்குவரத்து போலீசார் இரவில் வாகனங்களையும் வாகன ஓட்டிகளையும் சோதனையிட்டார்கள். இதில் 20க்கும் மேற்பட்டோர் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று சோதனை புதுச்சேரியில் இனி அடிக்கடி தொடரும் என்றும் போக்குவரத்து காவல் பிரிவு தெரிவித்துள்ளது. கல்வி சுகாதாரத்திற்கான அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என சமாதான ஒருமைப்பாடு கழக மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் மாநில மாநாடு ராம் இன்டர்நேஷனல் உணவகத்தில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு கழக தலைவர் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ தலைமை தாங்கிட வழக்கறிஞர் சுவாமிநாதன் வரவேற்புரை வழங்கினார். மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் எம்பியுமான திருநாவுக்கரசு கொடியேற்றி வைத்தார். அகில இந்திய பொதுச் செயலாளர் பல்லட்சன் குப்தா துவக்கி வைத்த இம்மாநாட்டில் அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாநாட்டின் சிறப்பு அம்சம் குறித்து விளக்கினார். இதில் எதிர்காலங்களில் நச்சுவாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவது குறித்த எந்த ஒரு திட்டத்திலும் பொது நீதி, சமமான பொறுப்புகள் முன்னிறுத்தப்பட வேண்டும், அமைதியும் சமாதானமும் ஏற்பட சமச்சீரான பொருளாதார திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும், சமூக நலன், கல்வி, பொது சுகாதாரத்திற்கும் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இம்மாநாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் காந்திராஜ், அரசு வழக்கறிஞர் முருகேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா, நாரா கலைநாதன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். முதலியார்பேட்டையில் உள்ள மருந்து கடைகளில் மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினார்கள். புதுவை நகர பகுதியில் உள்ள மருந்து கடைகளில் போதை தரும் மருந்து பொருட்கள் விற்கப்படுவதாகவும், சில போதை மருந்துகள் டாக்டர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் விற்கப்படுவதாகவும் மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து புதுவை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி ராஜ்குமார், ஆய்வாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் கடந்த சில நாட்களாக நகர பகுதிகளில் உள்ள மருந்து கடைகளில் அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் முதலியார்பேட்டையில் உள்ள மருந்து கடைகளில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது அந்த மருந்து கடைகளில் குறிப்பிட்ட மருந்து பொருட்கள் விற்பனை குறித்த விவரங்கள் சேகரித்து வைக்கப்படாமல் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 2 நாட்களில் அது குறித்த விவரங்களை தங்களுக்கு தெரிவிக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். பிருந்தாவனத்தில் பாரத ஸ்டேட் வங்கியின் தனிநபர் கிளையை துணை நிர்வாக இயக்குநர் சரத் சர்மா திறந்து வைத்தார். புதுவை காமராஜர் சாலையில் பிருந்தாவனம் பாரத ஸ்டேட் வங்கியின் தனிநபர் வங்கி கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இக்கிளையில் வங்கியின் துணை நிர்வாக இயக்குநர் சரத் சர்மா திறந்து வைத்தார். இவ்விழாவில் சென்னை பிரிவு முதன்மை பொது மேலாளர் தினேஷ்குமார் காரா, மண்டல துணை பொது மேலாளர்கள் அருண் அகர்வால், சுரேஷ் உட்பட அதிகாரிகள், ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இத்தனிநபர் வங்கியில் சில்லறை மற்றும் தனிநபர் வாடிக்கையாளர்களுக்காகவே கார் கடன், வீட்டுக்கடன், லாக்கர், இன்டர்நெட், மொபைல் பேங்கிங் உட்பட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி ஆண்டு விழாவில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். சமூக நலத்துறை சார்பில் அரியாங்குப்பத்தில் இயங்கி வரும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியின் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சபாநாயகர் சபாபதி, சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் யோகாசன கலையும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார்கள். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்துவது அவசியம், அமைச்சர் ராஜவேலு பேச்சு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது அவசியம் என்று அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார்.
தென்னிந்திய உணவகங்கள் சங்க கூட்டம் சின்ன வீராம்பட்டினத்தில் உள்ள பீச் ரிசார்ட்டில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவக்குமார், சங்க தலைவர் ஷியாமராஜு, செயலாளர் நடராஜன், புதுவை உணவகங்கள் சங்க தலைவர் பிரபாகர் உட்பட தென்னிந்திய உணவகங்களின் உரிமையாளர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர், புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஓரிரு நாட்கள் தங்க சுகாதாரமான உலகத்தரம் வாய்ந்த பொழுதுபோக்கு மையங்கள் கூடுதலாக தேவைப்படுவதாகவும், அனைத்து சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் வகையில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது அவசியம் என தெரிவித்த ராஜவேலு, அடுத்த 10 ஆண்டுகளில் சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களுக்கான மூல வரைவு திட்டம் தயாரித்து அளிக்க முகமை ஒன்றை நியமித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தென்னிந்திய ஓட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஷியாமராஜு, புதுச்சேரியில் சுற்றுலாவையும் வியாபாரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் 14 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமைச்சர் ராஜவேலுவிடம் அளித்துள்ளதாகவும், இம்மனுவில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு சாலை மற்றும் ரயில் சேவையை மேம்படுத்த வேண்டும், உயர்த்தப்பட்டுள்ள வேட் வரியை மற்ற மாநிலங்களில் உள்ளது போல குறைக்கப்பட வேண்டும், ஓட்டல்களுக்கு என தனி உரிமம் வழங்கப்பட வேண்டும், தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது போல நட்சத்திர உணவகங்களில் 24 மணி நேர பார் வசதிக்கு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 14 கோரிக்கைகள் அடங்கும் என தெரிவித்த ஷியாமராஜு, இது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். கூட்டுறவு மேலாண்மை நிலையம் சார்பில் மாணவர்களுக்கு நல்லுலகை உருவாக்கும் கூட்டுறவு அமைப்புகள் என்ற தலைப்பிலான பேச்சு போட்டி நடத்தப்பெற்றது. சர்வதேச கூட்டுறவு ஆண்டையொட்டி 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு நல்லுலகை உருவாக்கும் கூட்டுறவு அமைப்புகள் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி மாநில கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்கு வளாகத்தில் நடத்தப்பெற்றது. இப்பேச்சு போட்டிக்கு புதுவை அரசின் அச்சகம் சீனு தமிழ்மணி, அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற தாமரை கோ, கூட்டுறவு அதிகாரி முத்துக்கண்ணு ஆகியோர் நடுவர்களாக இருந்தனர். இப்போட்டியில் 107 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலைய ஊழியர்கள் செய்திருந்தனர். இதேபோல் பாவலர் பயிற்சி பட்டறை மன்றத்தின் 4வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கட்டுரை போட்டி, மனப்பாடம், போட்டிகள் நடத்தப்பெற்றன. வஉசி பள்ளியில் நடைபெற்ற இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டார்கள். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை மன்ற நிறுவனர் இலக்கியன், பாவலர்கள் சீனு வேணுகோபால், கிருஷ்ணகுமார், அசோகா சுப்பிரமணியன், தியாகி அப்துல் மஜீத், முத்துசாமி உள்ளிட்டோர் செய்திருந்தார்கள். சென்டாக் மாணவர்களுக்கு கல்விக் கடன்களை அரசு முன்கூட்டியே வழங்க வேண்டும் என புதுவை மாநில பொதுமக்கள் மனித உரிமை கழகம் வலியுறுத்தியிருக்கிறது. புதுவை மாநில பொதுமக்கள் மனித உரிமைகள் கழகத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் ஸ்ரீ சரஸ்வதி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கௌரவ தலைவர் ர. பாஸ்கர், துணை பொதுச் செயலாளர் வேல்முருகன், மாநில தலைவர் பன்னீர்செல்வம், ரோட்டரி கிளப் ராஜ்குமார், மோகன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதில் சுற்றுலா தலமான புதுச்சேரியில் தொடரும் குற்ற சீர்கேடுகளை காவல்துறை தலைவர் தடுக்க வேண்டும், புதுவை அரசு மாணவர்களுக்கான கல்விக் கடனை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி சிறப்புரை வழங்கினார். மனித உரிமைகள் கழக மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகளும் சால்வை அணிவித்தும் கௌரவிக்கப்பட்டது. பூரணாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பத்தை அடுத்த பூரணாங்குப்பத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்பெற்றது. இவ்விழாவை சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் ஏம்பலம் செல்வம், தனி அதிகாரி புருஷோத்தமன், கிராம பெரியோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி வாழ்ந்தபோது எழுதிய அரிய கடிதங்கள், அவருடைய ஆவணங்கள், புகைப்படங்களை விலைக்கு வாங்க பல நிறுவனத்துடன் இந்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதனால் அடுத்த வாரம் நடக்க இருக்கும் ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
தென்னாப்பிரிக்காவில் கடந்த 1904ஆம் ஆண்டில் காந்தி பணி செய்தபோது அவருடைய நெருங்கிய நண்பராக ரஹ்மான் கலன்பெக் இருந்தார். அப்போது காந்தி நிறைய கடிதங்கள் எழுதியுள்ளார். 1000க்கும் அதிகமான இந்த அரிய கடிதங்கள், ஆவணங்கள், புகைப்படங்களை சர்வதேச ஏல நிறுவனமான சோத்வி வரும் 10ஆம் தேதி ஏலம் விடுவதாக அறிவித்திருந்தது. இதனையடுத்து ஏல நிறுவனத்துடன் இந்திய கலாச்சாரத்துறை அமைச்சக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். காந்தியின் அரிய கடிதங்கள், படங்களை விலைக்கு வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய அதிகாரிகள் கையெழுத்திட்டனர். இதனால் 10ஆம் தேதி நடக்க இருந்த ஏல நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக சோத்வி நிறுவனம் அறிவித்துள்ளது. காந்தியின் அரிய கடிதங்கள் 5 லட்சம் பவுண்ட் முதல் 7 லட்சம் பவுண்ட் வரை விலை போகும் என்று ஏல நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்திய அரசு எவ்வளவு பணம் தரப்போகிறது என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. இந்த அரிய கடிதங்களில் காந்தியின் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய விவரங்கள் அடங்கியுள்ளன. காந்தியின் முதல் மகன் ஹரிலால் ஹெர்மனுக்கும் காந்தியின் 2வது மகன் மணிலாலுக்கும் இருந்த நெருங்கிய நட்புறவு, 3வது மகன் ராம்தாஸ், மற்ற குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் பற்றிய விவரங்கள் இந்த கடிதங்களில் இடம்பெற்றுள்ளன. இக்கடிதங்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கும் வரலாற்று ஆசிரியர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். காந்தியின் அரிய கடிதங்கள் விலை மதிப்பற்றவை என்று இந்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஒபாமா செல்வாக்கு உயர்ந்துள்ளதாக அமெரிக்க பத்திரிகைகள் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதி பராக் ஒபாமாவும் எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சி சார்பில் மிட் ரோம்னியும் போட்டியிடுகிறார்கள். இதனையடுத்து இவர்கள் இருவரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தேர்தல் நிதி திரட்டுவதில் தீவிரமாக உள்ளனர். வேலைவாய்ப்பு பிரச்சனையால் ஒபாமாவின் செல்வாக்கு சரிந்த நிலையில் இருந்தது. இந்நிலையில் ஒபாமா தமது பிரச்சார வியூகத்தை மாற்றியுள்ளார். மிட் ரோம்னி மகாசும் மாகாணத்தில் கவர்னராக இருந்தபோது அவுட் சோர்சிங் வேலைகளை இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு வழங்கினார். இதனால் அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்பை பறித்து வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கியவர் மிட் ரோம்னி என்ற குற்றச்சாட்டை ஒபாமா தெரிவித்தார். மேலும் ஒபாமா கொண்டு வந்துள்ள அனைவருக்கும் சுகாதார திட்டம் செல்லும் என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே ஜனாதிபதி ஒபாமாவின் செல்வாக்கு 45% இருந்து 48% உயர்ந்துள்ளது. இது சமீபத்தில் CNN மற்றும் ORC இன்டர்நேஷனல் நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. அதே வேளையில் மிட் ரோம்னியின் செல்வாக்கு 49% இருந்து 46% குறைந்துள்ளது. காலப், நியூஸ்வீக், டெய்லி பிஸ்ட் ஆகிய நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளும் இதே கருத்தை தான் தெரிவிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயா பிரதர்ஸ் கபடி கழகம் நடத்தும் 39வது சாம்பியன்ஷிப் கபடி போட்டிகளை முதல்வர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். ஜெயா பிரதர்ஸ் கபடி கழகம் சார்பில் நடைபெறும் 39வது சாம்பியன்ஷிப் கபடி போட்டிகள் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. இப்போட்டியின் துவக்க விழா வெள்ளிக்கிழமை துவங்கியது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி தலைமையில் முதல்வர் ரங்கசாமி கொடியேற்றி போட்டியை துவக்கி வைத்தார். இதில் கபடி சங்க தலைவர் ஜெயராமன், பெரியார் திராவிடர் கழக தலைவர் ஐயப்பன், சுந்தர வடிவேலு, ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் போட்டிகள் நடைபெறுகின்றது. இதேபோல் கதிர்காமம் தொகுதியின் என்ஆர் விளையாட்டு வீரர்களுக்கு இலவச பேட் மற்றும் 100 பேருக்கு சீருடைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இதில் என்ஆர் ராஜா உட்பட என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள், விளையாட்டு வீரர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.
விக்ரமின் ஐ பட ஷூட்டிங்கை சீனாவில் நடத்த ஷங்கர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கருடன் விக்ரம் மீண்டும் இணையும் புதிய படம் ஐ. இரட்டை வேடத்தில் விக்ரம் நடிக்கும் இந்த படத்தில் எமி ஜாக்சன், பூஜா குமார் ஆகியோர் கதாநாயகிகளாக நடிக்க உள்ளார்கள். இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் இசையில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பின் பெரும்பாலான காட்சிகளை சீனாவில் எடுக்க ஷங்கர் திட்டமிட்டுள்ளாராம். மேலும் இரு வேடங்களில் நடிக்கும் விக்ரம் முதல் பாதியில் ஒல்லி தோற்றத்துடனும் பிற்பாதியில் உடல் எடையை ஏற்றியபடியும் நடிக்கிறார். எனவே முதலில் விக்ரம் ஒல்லியாக தோன்றும் காட்சிகள் படமாக்கப்பட இருக்கின்றன. அதன் பிறகு விக்ரமிற்கு உடல் எடையை அதிகரிக்க 3 மாதம் கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு விக்ரம் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமெடுக்க முடிவு செய்துள்ளனராம் படக்குழுவினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 10, 11, 12 ஆகிய 3 தினங்களில் பந்த் போராட்டம். பிராந்திய இடஒதுக்கீட்டு எதிர்ப்பு குழு அறிவிப்பு. வீராம்பட்டினத்தில் கடலோர காவல் படை அமைக்க எதிர்ப்பு. வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் அச்சம். குடிபோதையில் வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை. போக்குவரத்து சீனியர் எஸ்பியாக பொறுப்பேற்றுள்ள பைரான் சிங் குர்ஜார் எச்சரிக்கை. கல்வி சுகாதாரத்திற்கு என அதிக நிதி தேவை. சமாதான ஒருமைப்பாட்டு கழக மாநாட்டில் வலியுறுத்தல். சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்துவது அவசியம். அமைச்சர் ராஜவேலு பேச்சு. இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.